வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இம்பைபிங் வேல்யூஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே வேல்யூஸ் இன் ஓவர் த பீரியட், லேட் சைல்ட்ஹுட்டில், ஏர்லி சைல்ட்ஹுட், அப்புறம் அடலசன்ஸ் அப்படின்லாம் பார்த்துட்டு வரோம். இதில் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ரெண்டு பேருக்கும் போதுமான அளவுக்கு வேல்யூஸை நம்ம சொல்லித்தான் கொடுக்கணும். அந்த சொல்லிக் கொடுக்குற வேல்யூஸில் ஹவு ஃபார் தே ஆர் கேன் ஏபிள் டு கிராஸ்ப் இட், ஹவு தே கேன் ஏபிள் டு பிரிங் இட் அவுட், அதை எப்படி அவங்க கடைப்பிடிக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கவே இருக்குது. இட் ஹேஸ் மோர் வேரியேஷன்ஸ் டெஃபினெட்லி. ஒரே குழந்தையே 10 வயசில் நம்ம சொல்லிக் கொடுக்குற சில வேல்யூஸ் எல்லாம் அதுக்கு அப்போ சரியாக புரியும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஹி டசன்ட் வாண்ட் டு ஃபாலோ இட் அப்படி இருக்கும். சில சமயத்தில் ஒரு 5 or 6 years இருக்கும்பொழுது நிறைய சொல்லிக் கொடுப்போம். அது அத்தனையும் இமீடியட்டாக ரிப்பீட் பண்ணோம், ஃபாலோ பண்ணோம், எல்லாம் செய்யும். ஆனால் அது கொஞ்சம் கழிச்சு என்ன பண்ணோம், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை மாற்றிடும். ஸோ த வீனிங் அவுட் ஃப்ரம் தி நார்மல் பாத் ஆஃப் ட்ரூத் அப்படின்றது முதல்ல ஓவர் த பீரியட் இட் டெஃபினெட்லி இட் வில் வேரி. அதை பற்றி நம்ம ஒன்றும் ஃபீல் பண்ணாததுக்கு பதிலாக யூ கண்டினியூ டு கிவ் ஹிம் த இன்புட்ஸ் போட்டுகிட்டே இருக்கலாம். எப்போவுமே குவாலிட்டி இன்புட்ஸ் ஆட் டு பி தேர் டு பிரிங் த சைல்டு டு எ பெட்டர் லெவல் அப்படின்ற அந்த கான்செப்டை பேரண்ட்ஸு, வீட்டில் இருக்கிற கிராண்ட் பேரண்ட்ஸ், இன்னும் அங்கிள், ஆண்ட்டு எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இந்த கடமை, இந்த கடப்பாடு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு 30 வயசில் இருக்கும்பொழுது கூட ஒரு அடல்ட்ஹுட் வந்துட்டாங்க, எர்லி அடல்ட்ஹுட்டில் இருக்கிறாங்க, நிறைய டிசிஷன் எடுக்கணும், சில சமயத்தில் செய்கிற வேலையெல்லாம் தவறாக போகிறது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கூட வேல்யூஸை நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். யூ கண்டினியூ டு லிவ் விதின் யுவர் லிமிட்டேஷன்ஸ். யூ கெனாட் என்ன பண்ண முடியாது, தரையில் நின்றுக்கிட்டே 4வது மாடிக்கு போக முடியாது. யூ ஷுட் கோ த்ரூ an escalator ஆர் த்ரூ த ஸ்டார்கேஸ் ஆர் எனி அதர் மோட் இருக்கமா, இல்லை இருக்கிறதே சான்ஸ் இல்லை. எஸ்கலேட்டரில் போனால் ஈஸியாக போகலாம், இல்லை போனால் ஸ்டார்கேஸில் போனால் யூ கேன் புட் ஃபோர்த் யுவர் எஃபர்ட் டு கிளைம் தி ஸ்டார்கேஸ். எல்லாம் ரெண்டு ஒரு வேளை ரொம்ப உயரமாக ரொம்ப சாமர்த்தியமாக இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டாரில் படியில் வச்சு நடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை சாதாரணப்பட்டவங்களாக இருந்தால் ஒரு படியாக ஏறி தான் 4வது மாடிக்கும் வேறு ஹி வாண்ட்ஸ் டு கோ டு ஹிஸ் ஆஃபீஸ் ஆர் கிளாஸ் ரூம், அது எத்தனாவது ஃப்ளோரில் இருக்கோ அந்த ஃப்ளோருக்கு நடந்து தான் போகணும். ஸோ இது எல்லாமே ஒரு சரியான பாத்து, ஒரு குரூவில் போயிட்டு இருக்கும்போது அந்த குரூவில் தொடர்ந்து அது போகும். சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வேல்யூஸ்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம் அப்படின்னு தோணுன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி அடலசன்ஸில் நிறைய விஷயங்களை தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா தே ஆர் ப்ரையாரிட்டைசிங் சம்திங் அதர் தேன் திஸ். ஒரு கிளாஸ் ரூம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்களோட பர்சனல் வியூஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் அந்த பீரியடில் எது சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு மனசில் நிற்க மாட்டேங்குது. அதுவும் வேல்யூஸ் ரிலேட்டடாக சொல்லி கொடுத்தா நிறைய பர்சன்டேஜ், ஒரு 40 பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்னு வைங்க, 2 அல்லது 3 தான் அதை ஃபாலோ பண்ணோம். பாக்கி 35+ என்ன பண்ணுவாங்க, தே ஆர் எஸ்டூயிங் தட் தே டசன்ட் வாண்ட் டு ஃபாலோ திஸ் பாத் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே ஓவர் ஏஜினால், வயசு கோளாறுனால நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் ஒரு 40 வயசு தாண்டியாச்சு, அப்போ கூட அந்த வயசுக்கு உண்டான வேல்யூஸை வி ஷுட் ஃபாலோ இட், வி ஷுட் அட்ஹர் இட் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 2 பதிவுக்கு முன்னாடி ஒரு பாயோட அம்மா கேட்டாங்க, ஏன் டாக்டர் பெரியவங்களுக்குலாம் ஒன்றும் வேல்யூஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா எல்லாருக்கும் உண்டுன்னு தான் சொன்னேன். ஸோ தட் இஸ் எ ரைட் அப்ரோச். அந்த கேள்வி சரியானதாக பட்டது. எல்லாருக்கும் வேல்யூஸ் உண்டு, அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வேல்யூஸை நம்ம நிச்சயமாக என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். யூ ஷுட் ஹாவ் தட் ஆஸ் அன் ஹேபிட் டு கண்டினியூ டு ஸ்டிக் டு தி வேல்யூஸ். அப்புறம் சமுதாயத்தில் நமக்குன்னு இருக்கிற சில கடமைகள் அதையும் சிறப்பாக செய்யணும்னு சொன்னால் தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தி வேல்யூ கேட்டகரி தான். ஏன்னா யூ ஆர் வேல்யூவிங் தி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், you are valuing the personal interactions with the society. Moreover, the societal interactions with the individual, okay, that is also it should hold good also for that betterment of the society as well as the individual. ஏன்னா man is the social animal. man சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, சமுதாயத்தில் இருந்து பழகி வளர்ந்து மேன்மை அடையக்கூடிய ஒரு அளவில் இருக்கிறதுனால இஸ் ஆல்சோ ஏ சோஷியல் அனிமல்னா அவனால் பழகாமல் இருக்க முடியாது, பழகிதான் ஆகணும். அந்த பழக்கம் நல்ல பழக்கமா, சிறப்பான பழக்கமா, அதை என்ன பண்ண முடியும், மேல் ஓங்கி நிறுத்த முடியுமா, அதை கொண்டு உயர முடியுமா, உயர்வான நடத்தையை வெளிக்காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சமுதாயம் ரொம்ப அத்தியாவசியமானது.
சமுதாயம் இல்லாமல் அந்த வேலைகளை நம்ம என்ன பண்ண முடியாது, வெளிக்கொணரவே முடியாது. ஸோ இட் இஸ் அ பேசிக் ரிக்குயர்மெண்ட். எல்லாருமே சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு அத்தியாவசியம்தான். ஆனால் இதில் நம்ம என்ன இருக்கோம், சில நேரத்தில் ஒரு அடோலசன்ஸில் சில பிஹேவியர்லாம் நம்ம சரியாக நடத்தையில் இல்லைன்னு வைங்க, அதுக்காக இட் இஸ் கோன். அடோலசன்ஸ் தாண்டிடுது, 18, 19 தாண்டி நவ் வி ஆர் இன் 27, 28 இருக்கோம்னா இட் ஜஸ்ட் சிம்பிளி லெட் இட் மூவ் அவே ஃப்ரம் யூ. இப்போதைக்கு இந்த ஏஜ் குரூப்பில், இந்த பீரியட் ஆஃப் லைஃப்பில் உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் அந்த வயசுக்கு உண்டான ஒரு வேல்யூஸை ஃபாலோ பண்ணுறவனாகவும் இருக்கிறது அத்தியாவசியம். இப்போ நம்மள்கிட்ட அப்படி அந்தந்த வயசுக்கு உண்டான வேல்யூ ஃபாலோ பண்ணமான ஹாப்பினஸ் வில் பி வித் அஸ். எப்படி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தனியாக வேறு கலர் ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும். அப்புறம் தலையில் ஒரு மயில் பீலி, கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணராட்டம் ஒரு மயில் பீலி சொருகிக்கணும். அப்புறம் கையில் ஒரு ஃப்ளூட் வச்சுக்கணும். அப்படி சொன்னால் தான் ஹாப்பி இல்லை. ஹாப்பினஸ்ன்றது என்ன விதமான தவறுகள் செய்திருந்தாலும், தவறுகளோ பிழைகளோ வருந்தத்தக்கக்கூடிய விஷயங்களோ எதானாலும் நடந்து முடிந்தவைகள் சென்றது போலவே இருக்கட்டும். உள்ளது இப்போ இன்றைய பொழுது, இப்போ இன்றைக்கு 24 ஹவர்ஸில் என்ன உண்டோ அதற்கு உண்டானதுக்கு உன்னை தயார் பண்ணிக்கொள். மோரோவர் நாளைக்கு ஃப்யூச்சர் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போவே வருத்தப்பட வேண்டாம். அதுக்கு அப்போ என்னாச்சு, ஒரு அடமன்சி இருக்கு. பழச நான் விட மாட்டேன், நான் என்ன மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அடமன்சி இருக்குது. அதே மாதிரி வருங்காலத்தை பற்றி யோசிக்கணும்னு சொன்னால், இப்போ இது போலவே நல்லபடியாக ஒரு ரோடோரமாக ஒத்தையடி பாதையில் விதவுட் மச் ஹடல்ஸ், ரொம்ப கரடு முருடாக இல்லாமல் ஒன் வேயாக இருந்தாலும், சிங்கிள் ட்ராக்கு தான் இருக்கா இருந்தாலும் அதில் போயிட்டே இருந்தால் திஸ் சாஃப்ட் ரோடு, இந்த ஈஸி ரோடு இருக்கு, திஸ் இட் செல்ஃப் வில் டேக் யூ டு ஃபர்தர். நிறைய இட் வில் கோ மைல்ஸ் டுகெதர். அப்படியே அந்த ரோடும் நம்மளும் மைல்ஸ் டுகெதர், அதோடு கூட நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இந்த ரோட்டில் ஒரு அடல்ஸும் இல்லை, சாஃப்டாக போருக்கு ஒன்லி திங் இட் இஸ் அ மட் ரோடு, அவ்வளோதானே. இட் இஸ் நத்திங் ஹார்ம் இன் இட், வி லேர்ன் டு வாக் இன் இட் அப்படின்னு சொல்லி அந்த மண் ரோட்டில் கூட நம்ம நடந்துக்க தெரிஞ்சுவிட்டா, இதே மண் ரோடு தான் பாக்கி இன்னொரு 10 வருஷத்துக்கு வரப்போகுதுன்னா நோ இஷ்யூஸ், வி லேர்ன் டு லிவ் இன் திஸ். இந்த மண் ரோட்டில் நடக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஃப்யூச்சரை பற்றியும் அப்படி தான் இருக்குமா, இப்படி இருக்குமா, நான் நாளைக்கு எப்படி இருப்பேன் அப்படின்னு யோசிக்காமல், நேற்று வரைக்கும் என்ன போச்சோ அதை பற்றி அதனோட ரெசிடியோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து we can learn certain things for today, but you did not brood over it, leave it as such. அப்படின்னா மனுஷங்களுக்கிட்ட ஏன் ஹாப்பியாக இருக்க முடியல, how to be happy அப்படின்னா, how to be happyனா you live for today, you learn for today, you acquire for today, you express it for today. அப்படி இருந்தனா எப்பயுமே அமைதின்றதும் இனிமை என்பதும் மகிழ்ச்சி என்பதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அது ஒரு நாளில் தொடர்ந்து கிட்டுகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய குரு வேணும் அப்படின்னு இல்லை. எல்லா பொறுப்பையும் நேற்று என்ன முடிஞ்சுதோ அது வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பாக தான் செய்தோம். பட் we are unable to reach the fruits, we are unable to reap the fruits. பழத்து பலனுக்கு கிட்டையும் போக முடியல, பலன் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எந்த வேலையும் செய்தது என்றுமே வீணாக போகாது. அது என்ன ஃப்ரூட்டிலாக போகவே போகாது. இப்போ ஃப்ரூட்ஃபுல்லாக ஆகணும்னா இட் மே லைக்லி டு டேக் சம் மோர் இயர்ஸ். அது வரைக்கும் பொறுமையாக காத்துருக்கலாம். அந்த பேஷன்ஸ், பர்சீவரன்ஸ், என்டியூரிங் கமிட்மெண்ட் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம அடோலசன்ஸ்லேயே கற்றுன்னு இருந்தாலும் அதை தொடர்ந்து பழக்கத்தில் வச்சுட்டு இருந்தால், ஈவன் இஃப் யூ டச் அடல்ட்ஹுட், ஒரு 30 வயசு வந்துடுது, ஏர்லி அடல்ட்ஹுட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக that will reap the benefits, that will help you to reap the benefits, that will help you to reap the bright side of the coin. அடுத்த சைடை நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வேல்யூஸ் என்பது பொறுமையாக இருந்தால் கூட சிறப்பான மதிப்பீட்டு அந்த பயனெல்லாம் நம்ம அடைய முடியும். ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.